வணக்கம் சொந்தங்களே. இது அமெரிக்காவிலிருந்து முருகன். இன்றைக்கி ஒரு மிகச்சிறப்பான பதிவு ஒன்று பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்டு முருகன்கிட்ட வாங்கிறத விட, முருகன் நீங்கள் கேட்காமலே அவரே இதை பண்ணுப்பா, உனக்கு நான் வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறேன், நீ கேட்குறதையும் கொடுக்குறேன், கேட்காததையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தானாக அவர் சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எவ்வளோ நல்லது நடக்கும். அதனால் அந்த மந்திர வார்த்தையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். முருகன் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். அவருடைய கதைகளெல்லாம் சின்ன சின்ன பதிவுகளாக நம்மளுடைய சேனல்லையே பல பதிவுகள் இருக்குது. நீங்கள் நிறைய கேளுங்க, போய் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம், பாருங்கள். அப்படி அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறீங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு பதிவு போடுறேன். இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். இந்த முருகன் அவரே சொல்லி கொடுத்த மந்திரம். நம்ம முருகனை பல மந்திரங்களை சொல்லி கூப்பிட்டு அவர் அங்கே கூட்டிகிட்டு வரதெல்லாம் பல பதிவுகள் பார்த்துருக்கோம். அது ஒற்றை சொல்லுத்தாங்க. இதுக்கு நீங்கள் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய அவ்வளோ பெரிய மந்திரத்துக்கு காரணமாக இருக்கிற மூலச்சொல் ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்னன்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்லவே முடியாது. ஆம், நீங்கள் நினைக்கிறது உண்மைதாங்க. பேசாமல் இருக்கிறது தான் அது. அப்படிங்கிற ஒற்றை சொல். அப்படிங்கிறத நம்ம அமைதியாக இருன்னு சொல்லலாம். ஆம் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் கொடுன்னு அர்த்தம். அதே சொல் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்கனாலே வேணாம்னு அர்த்தம். அது மாதிரி அந்த இம்முங்கிற மூலச்சொல்லிலேருந்து சும்மா அப்படின்னு, இந்த சும்மாங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் சும்மா நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி தான் முருகன் ஒரு மந்திர சொல் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதை அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலிருந்து பெரிய முருக பக்தர். அவர் வாழ்க்கையை வெறுத்தறுத்து திருவண்ணாமலை கோபுரத்திலேருந்து கீழே குதிக்கிறார், சாகிறதுக்காக, தற்கொலை பண்ணுறதுக்கு. முருகன் 300 வருஷத்துக்கு முன்னாடி நேராக அவரை அப்படியே கை தாங்களாக தாங்கி கீழே அவரை இறக்கி விட்டுட்டு, சும்மா இரு சொல் அற அப்படின்னு, சும்மா இரு சொல் அற அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு முருகன் மறைஞ்சிடுறார். இவர் முருகனை பார்த்துட்டு அவருக்கு அது வரைக்கும் அந்த கதையை கீழே பாருங்கள். அவருக்கு தொழுநோய் இருந்தது, சரியாயிடுது. அவருக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்தது. போய் உட்காந்துக்கிட்டு முருகனை பற்றி நினச்சி உட்காந்து தவம் இருக்கார். இப்போ சும்மா இருன்னு சொன்னதோடைய அர்த்தம் அவருக்கே புரியல. அதான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சும்மா இரு சொல் அற அப்படின்னா, சும்மா இருக்கிறது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய, பயங்கர துடுக்கான குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல உட்காந்து கையை காலை ஆட்டாமல் உட்காருன்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார வைக்கங்களேன், அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். அதனால் இருக்கவே முடியாது. ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னா, இவர் சொன்ன முருகன் இவருக்கு சொல்லிட்டு போனது என்னன்னா, சும்மா இரு சொல் அற அப்படின்னா, வாயிலேருந்து எதுவும் பேசாத, இதை மௌனம் அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அதுதான் ஆரம்பம். எதுவும் பேசாத, வாயை திறந்து எதுவும் பேசாத. ஆனால் அதோடு சேர்ந்து எண்ணங்களையும் எண்ணமே இல்லாமல் அமைதியாருன்னு அர்த்தம். அதாவது எண்ணங்கள் தானே வார்த்தையாக வருது. நீங்கள் எதையாவது நினச்சிங்கன்னா தான் அது உங்கள் வாய்வால் வார்த்தையாக வரும். எண்ணங்களே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது எப்படி வார்த்தையாக வரும்? யோசிச்சு பாருங்களேன். எண்ணமே இல்லாமல் இருக்கவே முடியாது.
நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக வீட்டில் யாருமே இல்லை தனியாக உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருந்தாலுமே உங்களுடைய எண்ணத்தை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதைத்தான் முருகன் சொல்லிட்டு போனார், சும்மா இருன்னு. அந்த சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ விதமாக நம்ம வந்து இந்த தமிழர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப்னு சொல்லுவோமே, அது மாதிரி தினந்தோறும் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துகிறோன்னு கொஞ்சம் பாருங்களேன், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பதிவு வந்து சும்மா தான் ஒரு பதிவு போட்டேன். சும்மா இரு அப்படின்னா அமைதியாக இருன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் போய்ட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பான்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல சும்மா இரு அப்படின்னா அமைதியாக இருன்னு அர்த்தம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் என்னப்பா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? விடுப்பா, சும்மா சும்மா புலம்பாதப்பா, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. இந்த இடத்துல இந்த சும்மாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? மீண்டும் மீண்டும்னு அர்த்தம். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காதப்பா, சரியாக போயிடும். சரி, இதுவே வந்து யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறாரு, அதை நீங்கள் நம்பலை. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா என்னத்தையா சொல்லாதப்பா, இதெல்லாம் நான் நம்பலை அப்படிம்பீங்கள்ல. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து சும்மா சொல்லும்போது யாரையோ ஒருத்தர் வந்து அப்படி கூட சொல்கிறாரு, அவன் நீ நல்லவன் நினைக்கிறப்பா, அவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சும்மா யாரை பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காதப்பா, எனக்கு தெரிஞ்சவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அந்த இடத்துல சும்மாங்கிறது வந்து குறை, ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். வந்து இதவே நீங்கள் உங்களை பற்றி தற்பெருமை பேசுகிறீங்க, இல்லைன்னா வந்து குறைவாக பேசுகிறீங்க. ஏன்பா, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட வந்து சும்மா என்னத்தையா சொல்லாதப்பா, நீ பெரிய ஆள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை பற்றி அடக்கமாக பேசுகிறீங்க, அவர் வந்து நீ பெரிய ஆள்னு சொல்கிறார். அப்போ சும்மாங்கிறதுக்கு அர்த்தம் வேறையா? நீங்கள் சாதாரணமாக பழமொழியிலேருந்து எல்லாம் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, சும்மா கிடப்பாளா சுகுமாரி அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் சும்மாங்கிறது வந்து நீங்கள் வேலைன்னு அர்த்தம். நீங்கள் வேலை செஞ்சால், நீங்கள் எதாவது ஒன்று நினச்சிங்கன்னா அதுக்காக இஃப் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் தட், அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு பொருள் சும்மா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போயும் பாருங்கள், சும்மான்னு நான் சும்மாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். பொருள் பயனற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, இது என்னங்க அந்த இப்போ நிறைய பேர் வந்து உடம்பை குறைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா அந்த ட்ரெட்மில்லாம் ஓடுறதுக்கெல்லாம் மெஷினெல்லாம் வாங்குவாங்களே, அது ஒரு மூலையில் பார்த்த இன்னும் 10 சாமானோட சேர்ந்து இன்னொரு சாமானாக கிடக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றவங்க யாராவது கேட்பாங்க, இது என்னங்க அந்த இடத்துல ட்ரெட்மில் இருக்குதுன்னு. அது சும்மா தாங்க இருக்குது, நாங்கள் யாரும் அதை உபயோகப்படுத்துறதில்ல அப்படிம்போம்ல. அந்த நேரத்தில் சும்மாங்கிற அர்த்தம் என்ன? பயன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா பேசி 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 போர் அடிக்காதப்பா, விடுப்பா பேச்சாங்கிறோம்ல. அந்த இடத்துல சும்மாங்கிறது வந்து அதிகமாக பேசாத அப்படின்னு அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து வடிவேல் வந்து பல படங்களில் சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அவர் சொன்னதுனால ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்க? நான் சொன்னதை நம்பிட்டீங்களா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த இடத்துல சும்மா அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டுக்கு சொன்னது அப்படின்னு அர்த்தம். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, இவர் வந்து என்னப்பா எங்கே வேலை பார்க்குறீங்க, காலேஜ் படித்து முடிச்சிட்டிங்களே, எங்கேயும் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் என்ன பதில் சொல்கிறாரு? சும்மா தாங்க இருக்கேன் வீட்டில். இல்லை யாரோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டு மனைவியை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைங்க சும்மா தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அவங்க என்ன சும்மாவாக இருக்க போகிறாங்க? பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க எதை வந்து அர்த்தப்படுத்துகிறாங்க? வேலை இல்லை, வேலையெல்லாம் பெருசாக பார்க்கலங்க, சம்பாதிக்கலாம் இல்லை, சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தட்ட வந்து கேட்குறீங்க, என்னப்பா இவ்வளோ விலை உயர்வான பொருளை வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்க, காசு கொடுத்து வாங்கினியா, எவ்வளோ காசுன்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சும்மா தான்ப்பா கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சும்மாங்கிறது இலவசம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இன்னொருத்தர் வந்து உங்கள் பையன் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவருடைய பையன் வந்து வீட்டில் இல்லைன்னு வச்சு அவர் கேட்குறீங்க, எங்கள் பையனை காணாம். சும்மா தான் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுவான், இந்த வெளியே போயிருக்கான் வருவாங்க. இந்த இடத்துல சும்மான்னு சொல்கிறேன்னா வலியை இல்லை அடிக்கடின்னு. அதே மாதிரி வந்து இந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு சொல்லாக வந்து நமக்கே தெரியாமல் பல இடங்களில் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த சும்மா இருன்னு சொன்னோம்ல, சொல்லறன்னு, இதை நம்ம யாருமே வந்து உண்மையான அர்த்தத்தை பயன்படுத்தவே ஆரம்பிக்கலை. எந்த விதமான எண்ண ஓட்டமும் இல்லாமல் மனசை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து
அமைதியாக வந்து சிந்திக்கிறோமோ அப்போ தான் முருகன் சொன்னது மாதிரி நமக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களும், இப்போ நம்ம நினைக்கிற எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும். சரி, இந்த பதிவை இதோடு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருப்போமா? நீங்களும் அப்படியே சும்மா இருக்காமல் இப்படியே நம்மளோட பதிவு எல்லாத்தையும் பார்க்குறீங்க. கொஞ்சம் அப்படியே போய்ட்டு சும்மா இலவசமாக தான் சும்மா போயிட்டு வந்து ஒரு சப்ஸ்கிரைப்புங்கிற ஒரு பட்டனை ஒரே ஒரு அமுக்கு மட்டும் அமைக்கிட்டு போயிருங்க. வாழ்க வளமுடன். முருகனுக்கு அரோகரா.